திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம தன்னுடைய மனைவின்னு கூட பார்க்காம கையவே வெட்டின கழற்சிங்க நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அவர் எதுக்காக அவரோட மனைவி கையை வெட்டினாரு, அவங்க என்ன பண்ணாங்க தெரிஞ்சுக்கலாமா? காடவர் கோன் அப்படின்னா பல்லவ மன்னன். காடவர்னா பல்லவர்னு அர்த்தம். அப்படி இந்த பல்லவ குலத்தை சேர்ந்த மன்னன் தான் நம்ம கழற்சிங்க மன்னன். சிவபெருமான் மேல அளவு கடந்த பக்தி வச்சிருந்தாரு. சிவபெருமான் தான் அவருக்கு எல்லாமே அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பக்தி. அவரு நிறைய சிவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படிதான் ஒரு நாள் திருவாரூரில் இருக்கிற தியாகேச பெருமான் கோயிலுக்கு அவர் கூட கொஞ்சம் அமைச்சர்கள், அப்புறம் பட்டத்து அரசி அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போய் மன்னர் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க பட்டத்து அரசி சமண மதத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட பேர் சங்கா. அமோக வருஷ நிருபத்துங்கருடைய பொண்ணு. அவங்க ரொம்ப பேரழகியாக இருந்ததுனால சமண மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கழற்சிங்கர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 3ஆம் நந்திவர்மர் அப்படிங்கிறதான் கழற்சிங்க நாயனருடைய பேரே. அவர் பார்க்கறதுக்கு அப்படியே காலில் கழல் அணிந்து சிங்கம் போல தோற்றத்தோடு இருந்ததுனால எல்லாரும் அவங்கள கழற்சிங்கர்னு சொன்னாங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த கழற்சிங்க நாயனார் கோயிலில் போய் சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அப்படியே கோயிலை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே திருவாரூர் கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் சாமிக்கெல்லாம் பூ கட்டுவாங்கல்ல, அந்த பூ மண்டபம் அது பட்டுச்சு. அது பக்கமாக போகிறாங்க. அப்போ ஒரு புது பூ சிவபெருமானுக்கு மாலை கட்டுறதுக்காக கொண்டு வச்சிருந்ததுல ஒரு பூ மட்டும் கீழே விழுந்து கிடக்குது. அதை எடுத்து அப்படியே மூந்து பார்க்குறாங்க. இதை பார்த்தாரு செருந்துணை நாயனார். ரொம்ப கோவம் வந்துருச்சு அவருக்கு. சிவபெருமானுக்காக மாலை கட்ட வச்சிருந்த பூவை ஒரு பொண்ணு எடுத்து மூந்து பார்க்கறதா? சிவபெருமானுக்கு இந்த பூவை கொண்டு போய் சேர்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்து அரசின்னு கூட பார்க்காம அரசியாருடைய முடிய பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அந்த கத்தியால மூக்க அறுத்துட்டாரு. அப்படியே அரசியார் அப்படியே கத்துறாங்க. இவங்க சத்தத்தை கேட்டு சாமி கும்பிட்டு வெளியில வந்த அந்த ராஜா பாக்குறாங்க, என்னன்னு தெரியலையே, அரசியார் என்னமோ சத்தம் போடுறாங்களே அப்படின்னு அரசியார் இருக்கிற இடத்துக்கு அவர் பார்க்கும்பொழுது அரசியார் மூக்கறுபட்டு வழியில துடிக்கிறாங்க. உடனே கழற்சிங்கர் யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டதுதான். அப்ப செருந்துணை நாயனார், நான் தாங்க இப்படி பண்ணனேன். சிவபெருமானுக்கு மாலை கட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்த பூவில இருந்து ஒரு பூ கீழே விழுந்தது. அந்த பூவை எடுத்து இவங்க மூந்து பார்த்தாங்க. சிவபெருமானுக்கு இந்த பூவை கொண்டு போய் சேர்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கோவத்துல தான் மூந்து பார்த்த அந்த மூக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மூக்கை அறுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே கழற்சிங்கர், என்னது, சிவபெருமானுக்கு போய் சேர வேண்டிய பூவை எடுத்து மூந்து பார்த்து அந்த பூ சிவனுக்கு சேர முடியாத மாதிரி பண்ணிட்டாங்களா? இதுக்கு நீங்க கையில முதல்ல எடுத்தாங்கல்ல அந்த பூவை எடுத்து அந்த கையெல்லாம் வெட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடைவாளை உருவி மனைவியின் கூட பார்க்காம கையவே வெட்டிட்டாரு. செருந்துணை நாயனார் சிவபெருமான் மேல இவருக்கு இவ்வளோ பக்தியா அப்படின்னு வியந்து பார்த்தாராம். அந்த அளவுக்கு சிவபக்தி மிக்கவர் தான் நம்ம கழற்சிங்க நாயனார். சமண மதத்தை சேர்ந்திருந்தாலும் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு ரொம்ப விரும்பி கட்டிக்கிட்டு தன்னுடைய மனைவியுடைய கையவே வெட்டினாரு சிவபெருமானுக்காக. அவ்வளோ சிவபக்தி மிக்கவர் நம்ம கழற்சிங்க நாயனார். சிவபெருமானுடைய விஷயத்துல சமரசமே பண்ணிக்க மாட்டாரு. கழற்சிங்க நாயனாருடைய வீரத்தை பத்தி சொல்லணும்னா, வடபுலத்து அரசர்களோட போர் செஞ்சு இவரே ஜெயிச்சு அவங்களுடைய நாட்டையும் கைப்பற்றி சிறப்பாக அரசாட்சி பண்ணவர். எப்போவுமே சிவபெருமானுடைய நினைப்பிலே இருந்து நிறைய திருப்பணிகள், நிறைய திருத்துண்டு செஞ்சுட்டு இருந்தவர் அவரோட வாழ்வின் கடைசியா வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு சிவபெருமானோட போய் சேர்ந்துட்டாரு. வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு தான் நம்ம கழற்சிங்க நாயனாருடைய குரு பூஜை. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கழற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம்.